அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் பாமணி ஜெரம் சேனல் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ இந்த பதிவில் ஆடி மாதம்ன்றது ஒரு விசேஷமான மாதம். சாமி ஒரு சில மாதங்கள் நம்ம வழிபாடுகளை செய்கிறதுக்காகவே நமக்கு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அம்பாள் தாயாரை வழிபடுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதம். அது மாதிரி நம்ம பெரிய பெரிய கோயில் மட்டும் இல்லை, சாதாரண கிராம கோயிலில் இருக்க எல்லா இடங்கள்லையுமே இந்த ஆடி மாதம் விசேஷமானது. அது மட்டும் இல்லை, விளக்கு பூஜைலாம் நிறையா நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்குது. அந்த ஆடி மாதத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கன்னி ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதனாக இருக்கார். இந்த கன்னி ராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்ல சிறப்பான ஒரு மாதமாக இருக்கு. நீ கொஞ்சம் மட்டும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான். பழைய முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏற்கனவே எடுத்திருந்த முயற்சிக்கெல்லாம் இந்த மாதத்தில் நமக்கு அது பலன் கிடைக்கும். இப்போ பொதுவாக வேலை வியாபாரம் அதை வச்சுங்களேன், புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது. அதிகாரிகள் உங்களுடைய திறமை, வேலை செய்யக்கூடிய உங்களுடைய திறமையை பாராட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் பண்ணுறீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்குது. பண வருமானம் அதிகமாகும். நிலம், சொத்து, இது மாதிரி அது சம்பந்தமான விஷயங்களை வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக கிடைக்கும். கடன்களை நீங்கள் கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் மேலே முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் நமக்கு வெற்றி. இப்போ குடும்பத்தை பொறுத்தளவில் இப்போ நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தான் நிலவும். உங்களுடைய சகோதரர்களுடைய ஆதரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பார்க்க முடியும். இந்த மாதத்தில் கொஞ்சம் முன்னேற்றங்களை பார்க்க முடியும். வேலை தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் ஆன்மீக சம்பந்தமாகவும் வெளியில் போகிறதுக்கு பயணங்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இடமாற்றங்கள் ஒரு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இடமாற்றங்களுக்கான சாத்தியங்களும் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம், உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வரும். தலைவலி இருக்கும், ஜீரணமாகாமல் வயிறு உப்புசமாக இருக்க மாதிரி இருக்கும். மன அமைதி இல்லாத மாதிரி, கொஞ்சம் சமயங்களில் மனசு ரொம்ப அலபாயிற மாதிரி இருக்கும். ஏன்னா புதன் வக்ரமாறுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டகச்சனி சனிபான் 7ல் இருக்காரு, கண்டகச்சனியாக இருக்கார். அதே அந்த சனிபான் வக்ரமாகவும் இருக்காரு. அதனால அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ உடல்நிலையிலே பாதிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கு. பொதுவாக இந்த மாதம் நீங்கள் நவகிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. நவகிரக பூஜை பண்ணலாம், நவகிரக ஹோமம் பண்ணலாம், இல்லை கோயிலில் போய் நவகிரகங்களுக்கு 9 விளக்கேற்றி எல்லாம் சுற்றி வரலாம். அது மாதிரி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன்றதுனால புதன் பகவானுக்கு வஸ்திரங்கள் அணிவிக்கலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்கள் படிக்கலாம். இல்லை ஒழிக்க விட்டு நீங்கள் இப்போலாம் நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்துடுது இல்லையா, அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாட விட்டுட்டு நீங்களும் புக்கை வச்சுன்னு கூடவே படித்து பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு, ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நவகிரகங்கள் உள்ள எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் அதிலே கிடைக்கும். இது மாதிரியெல்லாம் அது மாதிரி இந்த ஆடி மாதமாச்சா அம்பாளுக்கு போய் விளக்கு போடுறது, இல்லை விளக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச செய்கிறது, அவங்களுக்கு என்ன வாங்கி தர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஈடுபட்டீங்கனாலே இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். இந்த மாதத்தில் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஜூலை 26, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சுபமான நல்ல நாட்களாக இருக்குது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி நமஹா அப்படின்னு நீங்கள் வணங்குறது, இந்த மூல மந்திரத்தை சொல்லி சரஸ்வதியை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பணம், அறிவு, உடல் நலம் 3லையும் முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்கு இந்த மூல மந்திர ஜபம் உங்களுக்கு ரொம்ப சக்தியை தரும்.
பொதுவாக இந்த மாதத்தில் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நல்ல பலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். நல்ல பலன்களாக தான் இருக்குது. ஆனால் கண்டகச்சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகளையும் தடைகளையும் டிலே பண்ணுறதையும் நமக்கு ஏற்படுத்தும். இருந்தபோதும் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் இறை அருளை நீங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் கன்னியா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல பலன்களே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறது அப்படின்றத பொறுத்து இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேயும் இருக்கலாம், நடுத்தர வயசுலேயும் இருக்கலாம், வயசானவங்களாகவும் இருக்கலாம். எல்லாருக்கும் இப்படி ஒரே பலன் நம்ம சொல்ல முடியும். ஆனால் 3 பேருக்கும் வெவ்வேறு தசாபுத்திகள் நடக்கும். அப்போ இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ நடக்கும். அதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை பாதைகளை நம்ம சரி பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இறையருளையும் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு நான் சொன்ன விஷயங்களை மனசில் வச்சுட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும். இந்த மாதம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.